வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்த சர்க்கரை பொங்கல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க. 3 நிமிஷத்துலேயே நல்லா மணம் வருங்க. இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்துருங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 அல்லது 3 முறை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழிஞ்சு வச்சுருங்க. அடுத்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேங்க. கழிஞ்சு வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணீர், 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு பால் சேர்க்க வேண்டான்னா 5 கப் அளவுக்கு தண்ணியே சேர்த்துருங்க. குக்கரை மூடி வச்சுட்டு 5 விசில் விட்டுருங்க. அடுத்து வெல்லத்தை கரைச்சிடலாங்க. ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு துருவிய வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுமே 3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதை அடுப்பில் இருந்து எடுத்துருங்க. அடுத்து திராட்சை முந்திரியை வறுத்துடலாங்க. ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. 15 உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. திராட்சை நல்லா உப்பி வந்ததுமே இதையும் அடுப்பில் இருந்து எடுத்துருங்க. அடுத்து குக்கரை ஓப்பன் பண்ணலாங்க. அரிசியும் பருப்பும் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு 1க்கு 2 நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாகை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேகணுங்க. அப்போ தான் அரிசியும் சர்க்கரையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலங்கும். இதில் நீங்கள் வெல்லத்தை கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கரும்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரிசியும் வெல்லமும் ஒன்றோட ஒன்று சூப்பராக கலந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிருச்சு சூப்பரான டேஸ்டான சர்க்கரை பொங்கல். இந்த பொங்கலுக்கு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.